விருச்சகம் எச்சரிக்கை கொஞ்சம் தேவை. இல்லை நீங்க மிக முக்கியமா ரொம்ப கவனமா இருக்கிற வேண்டிய ஒரு கரியர் வைஸ் எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம். ஆல்ரெடி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, பிரச்சனையில இருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்குங்க, பிரேக்கப் பண்ணிட்டே போயிடலாம் போல இருக்கு, அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கலாம். அப்பெல்லாம் ஓகேங்க. நீங்க வழிபட வேண்டிய கடவுள் யாரை வழிபட்டா ரொம்ப பாசிட்டிவா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, விருச்சகம் எச்சரிக்கை கொஞ்சம் தேவை இந்த மார்ச் மாதம். எந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா இந்த வீடியோவை தெரிஞ்சுக்க தான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து நீங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் எந்தெந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசியில இருந்து 4ஆம் வீட்டுல புதன், ராகு, செவ்வாய். உங்க ராசியில இருந்து 4ஆம் வீட்டுல புதன், ராகு, செவ்வாய், அதாவது உங்க ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டுல வந்து அமர்றாரு. உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீட்டுல சனி, சுக்கிரன், சூரியன். ஸோ 3 கிரகங்களும் வந்து 5ஆம் வீட்டுல இருக்கு. இதுல நீங்க மிக முக்கியமா ரொம்ப கவனமா இருக்கிற வேண்டிய ஒரு 2 கிரகங்கள் இருக்கு, அதை நான் சொல்றேன். இந்த 2 கிரகங்கள் யார் அப்படின்னா சனியும் சூரியனும் தான். இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 12 மாதங்களுக்கும் ஒரு வாட்டி வந்து தான் இந்த சனி சூரியன் இணைவு வந்து அமையுது. அந்த வகையில இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசில இருந்து 5ஆம் வீட்டுல சனி, சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் வந்து இருக்கு. உங்களுடைய ராசில இருந்து 8ஆம் வீட்டுல இப்ப குரு பகவான் இருக்காரு. இதுதான் வந்து மார்ச் மாதம் கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. இதுல நான் ஏன் பொதுவா வந்து இந்த சனியும் சூரியனும் சுக்கிரனையும் முன்னாடி வைக்கிறேன்னா, அந்த சனிக்கும் சூரியனுக்கும் சுத்தமா ஆகாத ஒரு கிரகங்கள். அது மட்டும் இல்லாம உங்க ராசில இருந்து 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம். ஸோ உங்க பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்துல வந்து இந்த சனியும் சூரியனும் சுக்கிரனும் அமைவது அப்படின்றது உங்களுடைய அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவையில்லாத உங்களுக்கு விரைய செலவுகளை கொண்டு வந்து வைக்கும், ஹாஸ்பிட்டல் செலவுகளை கொண்டு வந்து வைக்கும். உங்க பாக்கியஸ்தானத்துல வந்து அமர்றது அது ஒரு காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசில இருந்து 4ஆம் வீட்டுல புதன், ராகு, செவ்வாய். இந்த புதன், ராகு, செவ்வாய் உங்க ராசிநாதனே வந்து இந்த ராகுவோட போய் அமர்ந்து இருக்கு. அப்போ 4ஆம் வீடு உங்களுடைய அம்மா, உங்களுடைய தாய், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகம். இப்போ நீங்க வீட்டுல இருப்பீங்க, வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு இருக்க வேண்டிய எல்லாமே கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுது இல்லைங்களா? அது வீட்டுல இருக்கும்போது ஏற்படும். அதே நீங்க வெளியில யாராவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லை வேற எங்கேயோ நீங்க போகும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்காது. அந்த ஒரு வீட்டுல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கேரும், வீட்டுல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்காது. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த புதன், ராகு, செவ்வாய் உங்க ராசிநாதனே வந்து 4ஆம் வீட்டுல இந்த ராகுவோட இணையறதுனால வீட்டுல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சில சுகங்கள் வந்து இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் கிடைக்காம போகலாம். ஸோ அவரவர் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. எப்பயுமே இந்த ராகு செவ்வாய் இணைவு அப்படின்றது பெருசா நல்ல பலன்களை கொடுக்காது. என்ன ஒண்ணு, புதன் அமர்ந்திருக்கிறதுனால ஒரு வகையில பரவாயில்ல. இன்னொன்னு, இந்த குருவோட பார்வை இருக்கு. குரு வந்து சுபத்துவம் வாங்கிய ஒரு கிரகம். அவரு உங்களுடைய ராசில இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல வந்து அமர்ந்து தன்னுடைய சமசப்தமமா, அதாவது பாத்தீங்கன்னா தன்னுடைய சமசப்தமமா 7ஆம் பார்வையை உங்க ராசில இருந்து 2ஆம் வீட்டுக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசில இருந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்துக்கும் குருவோட பார்வை விழுது. இந்த ராகு மேலையும் புதன் மேலையும் செவ்வாய் மேலையும் விழுறது அப்படின்றது ஒரு வகையில உங்களுக்கு நல்லது. ஒரு வகையில குருவோட பார்வை வந்து கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்துல குரு அமர்ந்திருக்க வீடு வந்து இருக்கிறத விட குருவோட பார்வை வந்து நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல ஜோதிட நூல்கள்ல வந்து ஏற்பட்டிருக்கு, சொல்லவும் பட்டிருக்கு. அந்த வகையில குருவோடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வை இந்த ராகு மேல விடுறதுனால மட்டும்தான் ராகு கண்ட்ரோல்குள்ள இருப்பாரு. இல்லைன்னா அவர் கண்ட்ரோல் மீறி போயிடுவார். என்ன வேணாலும் அவரால் பண்ண முடியும், ஃபுல் கண்ட்ரோல். இன்னும் சொல்ல போனா ராகு சதய நட்சத்திரத்துல இருக்கு. அதையும் நம்ம இங்க நோட் பண்ணுவோம். தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல இப்ப ராகு இருக்கு. அடுத்த நகர்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா
கேது வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நடக்கும். ஸோ கெரியர் வைஸ் எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால கரியர்ல நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் மாற்றம் கூட ஏற்படலாம். இல்லைங்க நான் பல நாளா வந்து இந்த கம்பெனியில நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப தள்ளி போகுது, நான் ஆல்ரெடி இருக்கிற கம்பெனில ஏன் தான் உட்காந்துருக்கேனே எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ அந்த இடத்துல வந்து இருக்கவே முடியல, ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே தாட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சார்ட் அவுட் ஆகும். நீங்க நினைக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும், நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேங்க, எனக்கு அங்கே ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே தடையா இருக்கு அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு நேர்கதியில போகும்போது அந்த பாசிபிலிட்டிஸ் ஏற்படும். இன்னும் சொல்ல போனா மார்ச் மாதத்தை விட ஏப்ரல் மேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிசல்ட் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசில இருந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு தான் குரு வராரு. ஏதோ ஒரு வகையில ஒரு லக்கு, ஏதோ ஒரு வகையில ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தோட அதிபதி, அவரே வந்து 5ஆம் இடத்தோட அதிபதி. ஸோ 2, 5, ஸோ 2, 5 இந்த 2 வீடுமே வந்து குருக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த வீடு. குரு பகவான் ஒரு 8ல மறையறதும் நம்மளுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தாலும் கூட 5 என்பது ஒரு பாக்கியஸ்தானத்தை பத்தி சொல்ற ஒரு வீடு அப்படின்றதுனால அதுவுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. மொத்தத்துல இந்த ராசிநாதன் உங்களுக்கு கெட்டு போல. நான் இந்த மாதத்துல நான் பார்த்த வரைக்குமே ஒரு ராசிநாதன் அப்படின்றது லைஃப்ல வந்து ஒரு எனர்ஜி மாதிரி, ஒரு ஃபோர்ஸ் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செவ்வாய் பகவான் இயல்பாவே அவர் ஒரு எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஃபோர்ஸா லைஃப்ல எதையுமே ஒரு குறிக்கோளை நிறைவேற்றணும். செவ்வாய் வந்து அதோட அதிபதி வந்து முருகர் தான், முருகர் பெருமாள் தான். ஸோ லைஃப்ல வந்து ஒரு குறிக்கோள் எப்பவுமே இருக்கும், ஒரு கோல் செட் பண்ணுவாங்க, ஓகே இந்த விஷயம் அச்சீவ் பண்ணணும் இதெல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக செவ்வாய். ஸோ விருச்சிக செவ்வாய்க்கு வந்து அந்த ஆழம் வந்து இன்னும் அதிகம். ஏன்னா இதோட சிம்பிளே வந்து பாத்தீங்கன்னா தேல் தான். ஸோ ரொம்ப வந்து ஆழத்தோட இருப்பாங்க, ரொம்ப டீப்பான டிசைர் இருக்கும், ஆழமான ஆசைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். அது எல்லாமே நிறைவேறக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சகம் தான். ஸோ விருச்சகத்துல பிறக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ உங்களோட 4ஆம் வீட்டுல வந்து இந்த உங்களுடைய ராசிநாதன் ராகுவோட இணைஞ்சிருக்கிறதுனால நீங்க வந்து கொஞ்சம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஓகே, ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போது இந்த மார்ச் மாதம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டோட அதிபதி அகைன் சுக்ரன். அந்த சுக்ரன் வந்து இந்த மாதம் முழுக்கவே வந்து உங்களுக்கு மீனத்துல உச்சம் அடைய போறாரு. யாரோட உச்சம் அடைகிறாரு வந்து பாத்தீங்கன்னா சனி, சூரியன், சுக்ரன். ஸோ சுக்ரன் உச்சம் அடைகிறதுனால புது ப்ரொபோசல்ஸ் உங்களுக்கு வரலாம், லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். ஆல்ரெடி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, பிரச்சனையில இருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்குங்க, பிரேக்கப் பண்ணிட்டே போயிடலாம் போல இருக்கு, அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கலாம். அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா உங்களால கொண்டு போக முடியும். ஏன்னா சுக்ரன் நல்ல பிளேஸ்மெண்ட்ல இருக்காரு. ஏன்னா ஒண்ணு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவர் எடுத்தும் கவுத்தோன்ற முடிவு மட்டும் எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையா எடுங்க. அண்ட் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை மேரேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்தே இருக்குது. ஏன்னா சுக்ரன் இந்த மாதம் முழுக்கவே உச்சமாக இருக்காரு. உச்சம்னா ஸ்ட்ராங்காக இருக்காரு, அவர் ரொம்ப வலிமையாக இருக்காரு, அந்த மாதிரி அர்த்தம். ஸோ அப்போது நல்ல இடத்துல அவர் இருக்கிறதுனால எந்த ஒரு மேஜர் டெசிஷனுமே நீங்கள் மார்ச் மாதம் வந்து எடுக்கலாம். எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், படிப்பு நல்லா இருக்குமா, நான் நினச்ச காரியம் நடக்குமா, லைஃப்ல வந்து நான் மேலே போவேனா, எனக்கு அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீட்டில் தான் இந்த சனி, சுக்ரன், சூரியன் இந்த 3 கிரகங்களோட இணைவு வந்து 5ஆம் வீட்டில் தான் இருக்கு. ஸோ 5 அப்படின்னாலே உங்களோட சிந்தனை ஸ்தானம், உங்களோட படிப்பு, உங்களோட எண்ணங்கள், உங்களோட குறிக்கோள், உங்களோட இலக்கு, இதெல்லாமே வந்து 5ஆம் வீடு தான். ஸோ நீங்க என்ன குறிக்கோளா இருக்கீங்களோ, எந்த குறிக்கோளோட நீங்க இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குறிக்கோள் எல்லாமே நிறைவேறும். சனி உங்களுக்கு அங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா செய்வார். சரி, சனி அங்க விட்டு போயிட்டாரா செய்ய மாட்டாரா அப்படிலாம் கிடையாது. சனி வந்து பாருங்களேன், அவர் வந்து ஒரு குறிக்கோளான ஒருத்தர், டிசிப்ளினான ஒருத்தர். உங்களையே முதல்ல ரொம்ப டிசிப்ளினா மாத்திருப்பாரு. ஸோ 5ஆம் இடம் சிந்தனை ஸ்தானத்துல இருக்காரு இல்லையா. ஸோ உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே ரொம்ப டிசிப்ளினா கொண்டு போவார். அந்த வகையில வந்து விருச்சிக ராசிக்கு நல்லாவே இருக்கு. ஓகேங்க, நீங்க வழிபட வேண்டிய கடவுள் யாரை வழிபட்டா ரொம்ப பாசிட்டிவா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய கடவுள் குரு பகவான்.
குரு பகவானை நீங்க அடிக்கடி வணங்கலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நீங்க வந்து குரு பகவானுக்கு நீங்க வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டையும் வந்து நீங்க விருச்சிக ராசி நீங்க வந்து பாப்பீங்க. நல்லதே நடக்கும் இந்த மார்ச் மாதம். தேங்க்யூ.